சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஷாப் சூப்பரா இருக்கு. நீங்களும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா நீங்க பர்சனல் ஒர்க்ல பிஸியா இருந்ததுனால நானும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க சொன்னா போதுங்க. ஏன்னா நீங்க தானே எனக்கு எல்லாமே. அறிவு இருக்கா உனக்கு? என்னைய புடிச்சு கீழே தள்ளி விடுவியா? ஐயோ மேடம், உங்க சாரி முந்தானா லிஃப்ட்ல மாட்டி. வாய மூடு. என்ன கீழே தள்ளி விட்டு அசிங்கப்பட வச்சிட்டேல. என்ன தள்ளி விடுறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்க சாரி லிஃப்ட்ல மாட்டிக்க பாத்துச்சு. ஏய், நடிக்காத. நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீங்க யார வேணாலும் இருந்துட்டு போங்க. உங்க சாரி முந்தானா லிஃப்ட்ல மாட்டி இருந்தா சாரி கிழிஞ்ச அத்தனை பேர் முன்னாடியும் நீங்க அவமானப்பட்டிருப்பீங்க. நல்லதுக்கே காலம் இல்ல போல. ஷட் அப். பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு வர்த்லெஸ் ரீசன்ஸ் எல்லாம் சொல்லாத. மேடம், உங்க மானத்தை காப்பாத்துனதுக்கு நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமே தவிர இப்படி கோவப்படக்கூடாது. என்ன தள்ளி விட்டு மானத்தை வாங்கிட்டு இப்ப மாத்தி பேசுறியா? உண்மையாவே சேல லிஃப்ட்ல மாட்டக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா நீ வந்த வேகத்துக்கு க்ளோஸ் ஆக போற டோரை நிறுத்தி இருக்கலாம்ல. அந்த செகண்ட்ல எனக்கு அப்படி தோணல. உங்க சாரி எங்க மாட்டிக்க கூடாதுன்னு தான் தோணுச்சு. போதும் நிறுத்தி. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். யூ மைண்ட் யுவர்செல்ஃப். இந்த சூப்பர் விமன் வேலை எல்லாம் இங்க வேண்டாம். ஏங்க, அவ உங்களுக்கு ஹெல்ப் தான பண்ணா? எது ஹெல்ப்? என்ன தள்ளி விட்டதா? இவ தள்ள வேகத்துக்கு நானா இருக்கவும் சுதாரிச்சிட்டேன். இதுவே வயசானவங்களா இருந்தா என்ன இருக்கும்? மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஹலோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யாரு? நான் கட்டிக்க போற பையன். என் மேல போய் பழி போட்டா அவன் தட்டி கேட்பான். ஓ, அப்படிங்களா? இங்க பாருங்க மேடம், நான் ஒன்னும் உங்களை அவ்வளவு ஃபோர்ஸாலாம் தள்ளி விடல. தேவையில்லாம பிரச்சனை பெருசாக்கி என்ன பிளேம் பண்ணாதீங்க. யார் பிளேம் பண்றது? நீ தள்ளிவிட்ட இந்த ராஜலட்சுமி ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. இந்த கடையோட எம்டி. நீங்க இந்த கடையோட எம்டிங்கிறது இந்த லிஃப்ட்டுக்கு தெரியுமா, இல்ல நீங்க கட்டி இருக்கிற இந்த சேலைக்கு தெரியுமா? சேலை மாட்டிட்டோன்னு அப்படியே விட்டுருக்கணும். இத பாருங்க, நல்லது பண்ணவங்க கிட்ட ரொம்ப ஆணவமாலாம் பேசாதீங்க. உங்க அதட்டல்லாம் என்கிட்ட பலிக்காது. என்ன பண்ணுவ? உன்னால என்ன பண்ண முடியும்? நீ செஞ்சது தப்பு. இதுல நான் இந்த கடையோட எம்டின்னு சொல்லியும் நீ எகிரிட்டு நிக்கிறனா? நீதான் ஆணவக்காரி. என்ன மீறி நீ இந்த கடையை விட்டு போயிட முடியுமா? மேடம், ப்ளீஸ், தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம். நீ சுமார் எழில். இவங்க என்ன பண்ணுவாங்க நானும் பாக்குறேன். அப்படியா? என் கூட ஒத்தை கொத்த நிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளா நீ? நான் தப்பு பண்ணல, அதனால யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஏய், தப்பு பண்ணல நீ என்ன இரிட்டேட் பண்ற. வெறுக்கம் பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டு போயிடும் பாத்துக்கோ. நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்காம உங்க ஈகோவுக்காக மேற்கொண்டு சைக்கோ மாதிரி கத்திட்டு இருக்காதீங்க. உங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. உங்க மரியாதை தான் கெட்டு போகும். ஏய், சும்மா கத்துற வேலையெல்லாம் வேண்டாம். இத பாரு, இன்னைக்குதான் இந்த கடையை நான் வாங்கியிருக்கேன். உன் லைஃப் ஸ்மூத்தா போகணும்னா செஞ்ச தப்புக்கு மரியாதையா என்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? பாரு, நல்லது பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பாங்களா மேடம்? எந்த ஊர்ல கேட்பாங்க அப்படி? வாய்ப்பே இல்ல. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க.